பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் தினம் உங்களோடு கூட பேசுகிறார். தினமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும். அதில் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பார், அற்புதமாய் நடத்துவார். அதான் இன்ட்ரெஸ்டான ஒரு வாழ்க்கை. தினமும் போராட்டம், தினமும் வெற்றி, தினமும் அற்புதங்கள். இயேசுவோட நடக்கிறதுனாலே அற்புதம் தானே. அந்த போராட்ட பிரச்சனைக்கு மத்தியில் நமக்கு ஒரு பெரிய சமாதான, சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கும். என்ன இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பது. இதுல செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் மகனே, என் மகளே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உங்க கூட இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் முடிவை உண்டாக்குவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விடுதலை தேவை இருக்குது, ரட்சிப்பு தேவை இருக்குது, ஒரு அற்புதம் தேவை இருக்குது. இல்ல, அவர் ரட்சிப்பார். அப்படின்னா அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய வியாதியை காட்டிலும் உங்களுடைய குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு வந்திருக்கிற எதிர்ப்புகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை நினைச்சாலே உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். என் ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பார்த்து கொள்ளுவார். அப்படி சொல்லும் போதே உள்ளத்துல பெரிய சந்தோஷம். அவர் ரட்சிப்பார். அவர் தான் மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கூட இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படுகிறீங்க? அவர் பார்த்துக்கிடுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் கூட இயேசு இருக்கிறார், வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவ்வளவுதான். இருதயத்தில் கை வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் என் கூட இருக்கிறதுனால ஜெயம் தருவார், எனக்கு வெற்றி தருவார், என் காரியங்களை நன்மையாய் நடத்தி தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.